book எல்லாருக்கும் டிஸ்ப்ளே ஆகுதா? Yes, sir. Yes, sir. Okay, good. Okay, dihybrid cross. So this is the next topic. Already Mendel வந்து தன்னுடைய monohybrid crossல was explained the two laws, law of dominance and law of segregation. Apart from the two law, he also done another experiment with two characters. So in the இடத்துல வந்து he was chosen two characters from pea plants. The one is அந்த இடத்துல அவர் எடுத்துக்கிட்டது பி பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு டாமினன்ட் கேரக்டர் எடுத்துக்கிறாரு. அதாவது ஒரு ரிசசிவ் கேரக்டர் இல்லை, ரெண்டுத்துலையுமே நம்ம பார்க்கும்போது அதாவது ரவுண்ட், அதாவது ஷீடினுடைய ஷேப் அண்ட் ஷீடினுடைய கலர். ஸோ தேர் ஆர் டூ கேரக்டர்ஸ். ஓகே, இந்த இடத்துல சீடினுடைய கலர் வந்து நம்ம ரவுண்ட் வண்டிக்குள்ள ஓகே. ஸோ டைஹைபிரிட் கிராஸ்னுடைய அந்த ரெண்டு கேரக்டர் என்ன நமக்கு கொஸ்டின் தெரியணும். ஸோ அதில் ஒரு கேரக்டர் வந்து சீடினுடைய ஷேப் அண்ட் சீடினுடைய கலர். ஓகே, ஸோ சீடினுடைய கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு கலர் எடுத்துக்கிறோம். ஒன் இஸ் எல்லோ, அனதர் ஒன் இஸ் க்ரீன். ஸோ இதில் க்ரீன் அப்படின்றது வந்து ரெசிசிவ் கேரக்டராக எடுத்துக்கிறோம், டாமினன்ட் கேரக்டராக எல்லோ எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஷேப் நம்ம எடுத்துக்கும் போது ரவுண்ட் ஷேப் அப்படின்றது வந்து டாமினன்ட் கலர். ஓகே, ஸோ ரெசிசிவ் கலர் அப்படின்றது இங்கே நம்ம க்ரீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரை எப்படி வந்து அவர் டைஹைபிரிட் பண்ணுறாரு, அதனுடைய ரிசல்ட் என்ன வருது, பினோடைபிக் ரேஷியோ என்ன, ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன அப்படின்ட்டு தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஸோ பொதுவாக நம்ம இந்த டைஹைபிரிட் கோர்ஸ்லேருந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு டாபிக்ன்றதால நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. மேபி இந்த வருஷம் ஒரு கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு கேரக்டர் எடுத்துருக்காரு இந்த இடத்துல. ஓகே, ஸோ என்னென்ன கேரக்டர் எடுத்திருக்காரு, கலர் வந்து எல்லோ டாமினன்ட் அண்ட் க்ரீன் அப்படின்றது வந்து ரெசிசிவ். அதே நேரத்தில் ஷேப் ரவுண்ட் அப்படின்றது டாமினன்ட் அண்ட் விரிங்கிள்டு அப்படின்றது வந்து ரெசிசிவ். ரெண்டு பிளான்ஸுமே வந்து கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளான் கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால். அதாவது இந்த இடத்துல வந்து ரெண்டு கேரக்டருமே டாமினன்ட் கேரக்டர் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து பேரண்டல் ஜென்ரேஷன் அப்படின்றது இங்கே அவர் என்ன எடுத்துக்கிறார் பாருங்க. ஸோ இங்கே வந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் அப்படின்றது டாமினன்ட் அண்ட் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் அப்படின்றது விரிங்கிள்டு க்ரீன். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பாருங்க ரவுண்ட் எல்லோ தான் வந்து which is the dominant character. We already seen, right? So whenever there is a dominant character, first generation always express the dominant character. Okay, சரி, இப்போ அவர் என்ன பண்றாருன்னா இது வந்து செல்ஃப் கிராஸ் பண்றாரு அகைன். ஓகேவா? ஸோ அகைன் வந்து இந்த இடத்துல செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது he gets 4 gametes. ஓகே, ஸோ அந்த கேமெட்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். கேபிட்டல் ஆர், ஓகே, கேபிட்டல் ஆர், capital Y, small r capital Y, small r capital Y, capital R small y, capital R small y, and small r small y, small r small. Okay, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது புன்னட் ஸ்கொயர் எடுக்கும்போது ரெண்டு கேரக்டர் பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் பார்க்குறீங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இது ரெண்டையும். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஓகே, ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அகைன் இதே மாதிரி. ஸோ இப்படி நம்ம இந்த இடத்துல புன்னட் ஸ்கொயர் எடுத்து பார்க்கும்போது ஒன் திங் வி ஷுட் லேர்ன் இட், தட் இஸ் தெர் ஆர் 9 ரவுண்ட் எல்லோ. ஓகே, லுக் அட் திஸ் ஒன். திஸ் இஸ் தி பேட்டர்ன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ தெர் ஆர் 9 ரவுண்ட் எல்லோ அண்ட் 3 wrinkled yellow. பார்த்தீங்கன்னா தெரியும், there are 3 wrinkled yellow and 3 round green. Okay, and finally one is wrinkled green. So the phenotypic ratio is 9:3:3:1. So as per the
dihybrid cross. So this is the phenotypic ratio which is obtained after the result. So in that 9 அப்படின்றது இந்த இடத்துல round yellow which is dominant, round green அப்படின்றது இந்த இடத்துல again இந்த இடத்துல வந்து green அப்படின்னு சொல்லும்போது round என்ற shape இருக்கு but color அப்படின்றது recessive, again wrinkled yellow, the wrinkled green. So these are all the different phenotypic expression நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஸோ இதிலிருந்து நமக்கு இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், அதாவது இந்த தியரிக்கு அப்புறம் மெண்டல் என்ன சொல்றாரு, இது வந்து ஃபினோடைபிக் ரேஷியோ மட்டும்தான் இங்க கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல இதுக்கு ஜினோடைபிக் ரேஷியோவும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினோடைபிக் ரேஷியோ இந்த 9:3:1க்கு இந்த 9 அப்படின்றதுக்கு எப்படி நம்ம ஜீனோடைப் எடுக்கலாம். ஸோ இந்த ஜீனோடைப் எடுக்கிறது அப்படின்றது நீங்க இதுல ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்க முடியும். நான் இந்த 9 ஜீனோடைப் எடுத்தேன் அப்படின்னா 4:2:2:1 அப்படின்னு எடுப்பேன். ஸோ எப்படி இந்த 4:2:2:1 எடுக்கலாம்? இந்த 4ஐயும் கவனிங்க. They have similar genotype, capital R smaller, capital Y smaller. Capital R smaller, capital Y smaller, capital R smaller, capital Y smaller. See, look at this, all 4 are similar. And again, நான் இந்த 2 இப்படி எடுத்துக்கலாம். Okay, look at these 2 one. Okay, இந்த ரெண்டு மட்டும் பாருங்க. Capital R, capital R, capital Y, capital small y. So இது வந்து another 2. இந்த last 2 நீங்க மேல பார்க்கலாம். Capital R smaller, capital Y, capital Y. So இப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியும். Here the genotypic ratio for 9 is 4:2:2:1. Okay, again இப்போ இந்த 3 இருக்கு பாருங்க. இந்த 3 அப்படின்றது நம்ம எதை பேஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று wrinkled yellow. ஓகே, ஸோ wrinkled yellowல இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது these two smaller smaller, capital Y small y. Okay, so these are the two and this one is different one, smaller smaller, capital Y capital Y. ஸோ இப்போ இந்த 3-ஐ நான் எப்படி அகைன் phenotypic ratio எடுக்கலாம்னா 2:1. அகைன் இப்போ இந்த 3 நான் என்னென்ன எடுக்கலாம், இங்க பாருங்க இந்த இடத்துல அதே தான். இது பாருங்க, capital R smaller, small y small y, capital R smaller, small y small y. ஸோ அகைன் இது நம்ம 2:1 அப்படின்னு எடுக்கலாம். அண்ட் ஃபைனலா கிரீன் வந்து ஸ்மாலர் 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 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 9-ஐ நான் என்னன்னு சொல்லலாம், 4:2:2:1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 3:2:1, 3:2:1, 1ன்னு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய genotypic ratio of dihybrid cross. ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரவுண்ட் எல்லோனுடைய ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன, ஸோ 4:2:2:1 அண்ட் ரவுண்ட் கிரீனுடைய ஃபினோடைபிக் ரேஷியோன்னு கேட்கலாம், ஜீனோடைபிக் ரேஷியோ கேட்கலாம். எப்படி கொஸ்டின்ஸ் வந்து மாறி மாறி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு லாவை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் மெண்டல் வந்து ப்ரொப்போஸ் பண்றாரு. அதை பத்தி நம்ம இப்போ okay, so dihybrid cross, the phenotype round yellow, wrinkled yellow and round green and wrinkled green appeared in the ratio 9:3:3:1. Okay, so இந்த 9:3:3:1 நம்ம எப்படி காம்பினேஷன் பண்றோம், series of 3 yellow 1 green with 3 round 1 wrinkled. This derivation can be written as follows. நீங்க இப்படி எழுதலாம், இதான் அதுக்கான இது. பட் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல சாரி ஓகே, ஸோ இதை நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா மெண்டல் சொன்ன டெஃபினிஷன் பார்க்கலாம். இந்த லானுடைய டெஃபினிஷன் அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்க. மெண்டல் ப்ரொபோஸ்ட் a second set of generalization that we call Mendel's law of independent assortment. Law of independent assortment. The law states that
when two pairs of traits are combined in a hybrid, segregation of one pair of character is independent of the other pair of character. Okay, so one pair of character is independent of the other pair of character. அதாவது இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லாவை எப்படி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. செக்ரிகேஷன் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் பேர் ஆஃப் கேரக்டர். அதாவது இவர் சொன்ன அந்த ஒன் பேர் அப்படின்றது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் டெஃபினட்டா இன்னொரு பேர் ஆஃப் கேரக்டரோட கண்டிப்பா தனியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ, இட் டசன்ட் combined with wrinkled, and wrinkled is doesn't link, that is blended with the round. அதே மாதிரி yellow green, it is only express the yellow, it is not blend with the green. ஸோ இப்படி வந்து மாறி மாறி நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த பாயிண்ட் இங்க ரொம்ப நீங்க கவனமா நோட் பண்ணிக்கணும். இது பாருங்க, the Punnett square can be effectively used, okay, to understand the independent segregation of the two pairs of genes during meiosis and the production of egg and pollen in the F1 generations, capital R small r, capital Y small r. So என்ன சொல்றாரு கவனிங்க, consider the segregation of one pair of gene capital R and small r. Okay, 50 இதான் one pair அப்படின்னு சொல்றோம், capital R small r. இதுல 50% of the gametes have the gene R, capital R, and other 50% have a small r. So now besides each gametes have either capital R or small r. கண்டிப்பா 50% ஒன்னு capital R இருக்கணும் இல்லைன்னா small r இருக்கணும். So it should have also the allele capital Y or small y, 50%. Okay, அதான் கொடுத்துருக்கோம். The important thing to remember here is that segregation of 50% R and 50% small r is independent from the segregation of 50% capital Y and small y. So R வந்து கண்டிப்பா y ஓடவோ இல்ல small r capital Y ஓடவோ எங்கேயுமே blend ஆகல. Therefore 50% of the small r bearing gametes as capital Y and the other 50% has small y. Similarly, 50% of the capital R bearing gametes has capital Y. So நீங்க அதுல பார்க்கும்போது capital R இருந்தா capital Y இருக்கும், small y இருந்தா small r இருக்கும். So they are completely 50% வந்து கண்டிப்பா வந்து செக்ரிகேட் ஆகும். அடுத்து it is not blend, வேற இதோட அது வந்து என்ன ஆகல, ஒன்னோட ஒன்று சேரல. ஓகே, it is not blend. ஓகே, இதுதான் அவர் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. thus there are 4 gametophytes of gametes. ஸோ அதான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும் 50% கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், 50% ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் இருக்கும். ஓகே, which each frequency 20%, 25% of 1/4 of the total gametes are produced. நமக்கு தெரியுதுல 25, 25, 25, 25, so 100. Okay, when you write down the 4 types of eggs and pollens on the same and two sides of Punnett square, it is very easy to derive. அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த Punnett square தான் நம்ம பார்க்கிறோம். Okay, right, so it's all about the dihybrid cross. After dihybrid cross, the independent assortment law also proposed by Mendel. ஸோ இந்த ரெண்டு லாவை நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதாவது ஒரு செட் ஆஃப் லாஸ் அப்படின்றது லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், அண்ட் அனதர் லா வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ டவுட் இருந்தா கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். Sir, சொல்லுங்க. sir, can you explain that 50% of capital R and 50% of small r independent things? Yeah, see, இப்போ whenever the gametes are produced,
either capital are released or small are released from the parents. Both are not they are not ஒரே டைம்ல ரெண்டுமே ஒரே நேரத்துல வர முடியாது. ஸோ ஒரு அள்ளியில் நீங்கள் பார்க்கும்போது ஒன்று கேபிட்டல் ஆர் இருக்கணும், அதே நேரத்தில் பார்க்கும்போது ஸ்மால் ஆர் இருக்கணும். கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆர் செப்பரேட்டட். இப்போ வந்து கேபிட்டல் ஆர்னுடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் மட்டும்தான் வரும். ஸ்மால் ஆருக்கும் கேபிட்டல் ஆரும் பிளெண்ட் ஆகி ஒரு இடைப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து வராது. அதான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. Okay, sir. Okay. Any other doubt? Just a minute. ஓகே, இதில் எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம அடுத்து போயிடலாங்க. நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகே. Yes, sir. ஓகே, சரி. நெக்ஸ்ட் டாபிக் வந்து